இப்போது ஆம்ஹோல் ஜாயிண்ட் போடும்போது நமக்கு வந்துட்டு கரெக்டாக மேலும் கீழும் தையல் வருதா, அது வராமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஆம்ஹோல் அளவு குறிச்சிக்கோங்க. எந்த இடம் கரெக்டாக வருதோ அந்த இடம் குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்பு சுற்று அளவும் பார்த்துக்கோங்க, ஆம்ஹோல் அளவையும் பார்த்துட்டு ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா வச்சு நல்லா ஜாயிண்டில் மட்டும் சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து மேலும் கீழும் வராது. அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் போட்டுட்டு பாருங்கள், ரெண்டும் அப்படியே சரிசமமாக வரும். இப்போது கையோடைய அளவு குறிச்சிக்கோங்க. கையோடைய அளவை குறிச்சிட்டு ஆம்ஹோல் அளவு இதையெல்லாம் அப்படியே ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்ம ஆம்ஹோல் அளவு ஜாயின் பண்ணுற இடம் வந்து தையல் மேலும் கீழும் வராமல் இருக்கும். இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா என்னென்னு பாருங்கள். ரெண்டும் ஈவனாக வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.